ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு பனவழி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் இது சொல்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி சுத்தமான நல்லெண்ணெய். நம்ம வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு வரும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் ஒரு 6 அல்லது 7 மிளகு அந்த அளவுக்கு போதும். அதிகமாக இருந்தால் ரொம்ப காரமாக இருக்கும், குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு. 1 ஸ்பூன் ஜீரகம், காய்ந்த மிளகாய் ஒரு 15 அல்லது 16 நம்ம விதையெல்லாம் நீக்கிட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மட்டும் கிளறி விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 400 கிராம், 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு 400 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி வந்த பிறகு நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ஆயிலில் வதங்கி வந்ததுனா தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு வரும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு ஒரு 10 to 12 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து நம்ம அரைக்க வேண்டியதில்லை, பேஸ்ட் வேண்டாம், சும்மா தட்டி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இஞ்சி சேர்த்தணும்னு விருப்பப்பட்டவங்க ரொம்ப கம்மியாக சேர்த்தலாம். நான் இஞ்சி சேர்த்தலை, பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழியை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நான் சேர்க்கலை. தண்ணி இதில் அடிப்பிடிக்காதுங்கிறனால தண்ணி சேர்த்தலை. நீங்கள் தண்ணி தேவைப்பட்ட ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும். கொஞ்ச நேரம் ஆனதே அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மினிட் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அந்த எல்லாம் ஆயில் நல்லா பிறண்டு வர்ற அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட் நல்லா கிளறினோம்னாவே இந்த அளவுக்கு ஆயிரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை இருந்தால் போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த மஞ்சத்தூள் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கிளறி விட்டுறணும். ஃபஸ்ட்டு பார்த்தா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பிடிக்காது. நீங்கள் நல்லா கிளறி விட்டாவே போதும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் நம்ம அந்த தேவைக்கேற்ப லைட்டாக மேலே சிக்கன் கலவை உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்பவும் எடுத்து கிளறி விடணும். அடி பிடிக்காமல் இருக்கும். சில பாத்திரங்கள் அடி சீக்கிரம் பிடிச்சிரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால நம்மளுக்கு அடி பிடிக்காது. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம சுவையான சிந்தாமணி சிக்கன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வீடியோ எடுக்கலை, இருந்தாலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாய் பாய்.